இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், பையன் படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல அறிவுள்ளவனா இருக்கணும். இந்த பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போறதானே, அது ரொம்ப படிக்க வேண்டியதில்லை, ரொம்ப அனுபவம் வேண்டியதில்லை, ரொம்ப அறிவு வேண்டியதில்லை, இப்படியே சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஆனா நம்ம பிறக்கக்கூடிய குழந்தை அறிவுள்ளவனா இருக்கணும். தகப்பனை விட தாய்க்கு அறிவு அதிகமாக இருக்கணும். சரிங்க, ஒரு சிந்தனை நீங்க எடுத்துக்கணும். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், அப்பாவுக்கு அறிவு ஜாஸ்தியா இருந்தா போதும். 2 பேருடைய அறிவு சேர்ந்துதான் குழந்தைக்கு வரும். அதுல குழந்தைக்கு வரக்கூடிய அறிவுல பக்குவத்துல தாய் தான் அதிகம் ரோல். ஏன்னா வயிற்றுல 10 மாசம் சுமக்கிறாங்க. அந்த 10 மாதத்துக்குள்ள ஏற்படக்கூடிய அனுபவங்கள் 1000 அனுபவங்கள் அது தந்தையால கொடுக்க முடியாது. அப்ப ஒரு தாய் அதிகமா படிச்சிருந்து அதிகமா அறிவுடைய இருந்தாலும் அங்கு வரக்கூடிய குழந்தை கண்டிப்பாக ஒரு படி கூடுதலாக இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பையனை படிக்க வைக்கணும், வேலைக்கு போக வேண்டும், நல்லா சம்பாதிக்க வைக்கணும். பொண்ணு யார் வீட்டுக்கு போறதானே, ரொம்ப படிக்க கூடாது. இந்த நிலைமை மாறணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 பேரும் சமமுள்ள அறிவு இருக்கணும், சமமுள்ள படிப்பு இருக்கணும். இன்னும் வாய்ப்பு இருந்தா அந்த பெண் இன்னும் கொஞ்சம் அதிகமா படிச்சா கூட நல்லது. அங்க வரக்கூடிய குழந்தைகள் தான் இன்னும் அதிகமா திறமையோட அறிவோட வந்து சேர்வாங்க. நம்ம கடந்த காலத்துல இதெல்லாம் விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம நல்ல குழந்தைகள் வேணும்னாக்கோம் தாய் தந்தை 2 பேரும் அறிவுடையங்களா இருக்கணும். தாய் ஒரு பிடிப்போட இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வந்து இங்கிலாந்துல வந்து பெர்னார்ட் ஷா ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. பெரிய அறிஞர். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்க மாட்டார், ஆனால் பெரிய அறிஞர். அவரை பார்த்து ஒரு அம்மா, ஒரு அழகான ஒரு அம்மா பார்த்து கேட்குது, ஐயா நீங்க அறிவு வேகத்தக்கது, நான் அழகி, நல்ல அழகி, நம்ம 2 பேரும் சேர்ந்து திருமணம் முடிச்சோம்னாக்கா நமக்கு உங்களை மாதிரி ஒரு அறிவு, என்ன மாதிரி ஒரு அளவு ஒரு குழந்தை வரைச்சுன்னா உண்மையில அந்த குழந்தை நாளைக்கு சமுதாயத்துக்கு நிறைய சேவைகள் செய்யும். அவர் தான் அறிவுள்ள ஒரு ஆச்சு. அப்படியே மனமா பார்த்து சொல்லி நியாயமாக தான் அது நல்ல யோசனை தான். ஆனால் ஒருவேளை மாறி போச்சு, என்ன மாதிரி அழகும் ஒன்ன மாதிரி அறிவு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா இது எப்படியும் வரலாமே, எப்படியும் வரலாமே. குழந்தை என்பது தாய் தந்தை 2 பேருடைய அறிவு சேர்ந்துதான் குழந்தை. 2 பேருக்கு அறிவு உச்சக்கட்டத்தில் தான் உச்சக்கட்ட குழந்தை பிறக்கும். ஒருத்தர் குறைவா இருந்தா அப்படிதான் இருக்கும். ஏன்னா மொத்தமா சேர்ந்து நீங்க 50 சீட்டு குளிக்கு பாருங்க, இங்க அப்பாட்ட 25, அம்மாட்ட 25 குளிக்கு போட்டு எடுக்கும்போது எந்த 25 உங்களுக்கு வருதோ தெரியாது. மாறி மாறி எதோட வரும், எதோட வரும். இப்ப தாய் தந்தை 2 பேரும் அறிவுடையவர்களா இருக்கணும், அனுபவம் பெற்றவர்களா இருக்கணும், பக்குவம் பெற்றவர்களா இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு அந்த பக்குவம் செய்யும். அதான் மகிழ்ச்சி அழகா சொல்வாங்க. அதாவது குழந்தைகள் எப்படி நம்முடைய ஜெராக்ஸ் காப்பி, நம்முடைய ஜெராக்ஸ் காப்பி. நீங்க வந்து ஒரு பேப்பரை கொண்டு கடையில் கொடுக்குறீங்க,